அனைவருக்கும் வணக்கம். அதான் ப்ரூஸ்லினா என்னன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன ப்ரூஸ்லி அழைக்கிறோம். அந்த பெண்ணு ஆக்சுவலி விஜய் இன்னைக்கு மறந்து வச்சிட்டேன். உங்க பெண்ணை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போற வழியில் அப்படியே ஒரு படத்தை சைன் பண்ணிட்டு போயிடுவேன். நான் கூட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பிரசாந்த் பாண்டியராஜ் நான் கூட அப்படிதாங்க நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வந்துடும். அதான் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். என்ன மீட்டர் இருக்கோ நீங்க என்ன மீட்டர்ல எதிர்பார்க்கீங்களோ அதுலயே அவன் மெயின்டைன் பண்ணிட்டே போவான். இவ்வளவு நாளா நாங்களா கூட்டு வந்துட்டோம். இப்போ அநேகமா அவங்களே கூட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு அவனுக்கு 9 பிளானட்டோ உச்சத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். பிரசாந்துக்கு அவன் நினைக்கிறது எல்லாமே நடந்துருது. ஆக்சுவலி இந்த கதை ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணணும்னு கேட்டிருந்தான். ஜெகதீஷ் மூலமா தான் வந்தான். நான் அந்த பசங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் எனக்கு தெரியாது, என்ன ஸ்கெட்சு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஜெகதீஷ் மூலமா கேட்டான். இல்லடா பிஸியா இருக்கேன்டா, இப்போ ஷூட் போயிட்டு இருக்கு, எப்படிடா சொல்ல முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஷான் சொன்னார், அடங்காத டேரக்டர், ஒரு கதை கேட்டாங்க செம்மையா இருக்குங்க. இதெல்லாம் முதலே பேசி வச்சிருது. பட் அவர் ஆல்ரெடி ஃப்ரெண்டு பிடிச்சி அண்ணா ப்ளீஸ் நான் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அவர் இந்த செம்ம கதை தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே. அதுக்கப்புறமும் கேட்கல, பிஸியா இருந்தேன், ஷூட் போயிட்டு இருந்தது. அதுக்கடுத்து வெங்கட் மேனேஜர் ஒரு சீன் ஒன்று சொன்னார். அந்த லெட்டர் ஏதோ ஒரு லவ் லெட்டர் சீன் ஒன்று சொன்னார். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு 10% அப்படி ஒன்று வந்துச்சு. அப்புறம் திருப்பி வேற ஒரு சோர்ஸ் இப்படியே கவர் பண்ணி கதை சொல்லிட்டான். சரி ஃபுல் கதை சொல்லிட்டான். நல்லா இருக்குடா, பண்ணலாம்டா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறா அப்படின்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையாவே ஒர்க் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு நினச்சேன். அந்த 2 சீன் தான் பண்ணியிருக்கானா இல்லை ஃபுல்லாக பண்ணானான்னு தெரில. நான் எப்போவுமே கேட்குற கேள்வி தான், என்னடா ஓடிடும்ல. ஆக்சுவலி இப்படி கை கட்டிலாம் நிக்க மாட்டான் செட்ல. அவரு இன்னொருத்தர் சொன்னாரு, மன்சூர் அலிகான் இப்போ ஒரு பையன் இருந்தா எப்படி இருப்பானோ அப்படிதான் இருக்கிறான். ஆக்சுவலி இந்த படத்துல மன்சூர் அலிகான் எனக்கு பையனா வேற நடிச்சிருக்கான். அதெல்லாம் நீங்க பாப்பீங்க, அந்த கொடுமையெல்லாம் வேற பாப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பாண்டியராஜ் சார், இப்படி ஒரு அசிஸ்டண்ட்டை நல்லா வளர்த்துருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண செல்வா சார், விட்டல் சார், ரவி சார் கூட தொடர்ந்து டிராவல் ஆகிட்டு இருக்கோம். அடுத்து அவருக்கு நன்றி. இந்த படத்தில் என்னுடைய அசிஸ்டண்ட்டை நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண வச்சுருக்கேன், கணேஷ். அவர் கண்டிப்பாக நல்லா வருவார். பயங்கர ஆர்வம் அவருக்கு. அங்கங்கே டெமோலாம் கொடுப்பாரு. ஏதாவது பிரச்சனை ஆகிடும், வருவான். சார் இந்த மாதிரி சார் இப்படிலாம் சொல்கிறாங்க சார், சரி விட்றா நம்ம ஒரு பாட்டு பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லியில் நான் தான் உங்கள் ஒப்பன்டா அப்படின்னு அந்த டைட்டில்லாம் வச்சு கெத்தாக வச்சு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். அதுக்கு அருண்ராஜா காமராஜர் இன்னைக்கு சென்சேஷன், அவர் வேற எழுதியிருக்காரு, டெஃபினட்டா ஹிட் ஆகும். அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நினைக்கிறேன், மனோஜ், அவருக்கு செம்மையா பண்ணியிருக்காரு. ஸ்டைலிஷான ஒரு எடிட்டரு, அவருக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சரு. PV சங்கர் சூப்பர்ப் ஒர்க்கு. அப்புறம் பிரதீப் எடிட்டர், இந்த ஹோல் டெக்னீஷியன் டீம், எவ்ரி ஒன் ஹூஸ் ஒர்க் வித் அஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், லைட்மேன் எல்லாருக்குமே. ஏன்னா நம்மலாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவோம். ஆனால் லைட்மேன் அது அவங்க அந்த படத்தில் நமக்கு தான் கிரெடிட் கிடைக்கும். அவங்களுக்குலாம் கிரெடிட் பெருசாக கிடைக்காது. ஆனால் அவ்வளோ வேலை செய்வாங்க மழையிலையும் வெயிலும். எனக்கு உண்மையாகவே ஐ சல்யூட் டு லைட்மேன் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆல் ஆஃப் யூ. அப்புறம் ஸ்டண்ட் அந்த பீப்புள், அவங்களும் உண்மையாக நானே பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி அடி வாங்குவாங்க. அவங்களும் உண்மையாகவே வி ஹாவ் டு சல்யூட் தெம், ரியலி ஸ்டண்ட் மேன். அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் ப்ரூஸ்லி ஃபர்ஸ்ட் அவன் ஒன்லைன் என்ன சொன்னான்னா, ஒரு தமிழ் ஹீரோக்கும் ஒரு ஹாலிவுட் வில்லனுக்கும் பிரச்சனை தாங்க படம் அப்படின்னா. நல்லா இருக்குடா, தமிழ் ஹீரோ தமிழ் வில்லன்ல ஹாலிவுட் வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்கே, செம்மையா இருக்குடா அப்படின்னு. அப்படிதான் ஆரம்பிச்சது, அப்படிதான் நம்ம வச்சு படம் பண்ணியிருக்கான். இன்னும் ஃபுல் படம் பார்த்துருவோம், நல்லா இருக்கும் நம்புறேன். சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருங்க, அதை நம்பி படம் பண்றோம். அவங்களுக்கு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சட்டை பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து அவனை ஒரு குழந்தையா பார்த்து வச்சிருக்காங்க. நாங்களும் அவரை உங்ககிட்ட கொண்டு சேர்க்குறோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டரு டெஃபினட்டா நல்லா வரணும், இந்த படம் நல்லா வரணும். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.